ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகுத்தூள் தான் எடுத்திருக்கேன் கலர் வர்றதுக்காக. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து தள்ளி தள்ளி போடுங்க, ஒட்டி ஒட்டி போடாதீங்க. எல்லா சிக்கனையுமே நம்ம இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நல்லது அப்படின்னு நினச்சி செஞ்சிட்ருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 8 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். அதிகமாக குடிக்கிறது தப்பான விஷயம். தண்ணி வந்து தாக எடுக்கும்போது மட்டும்தான் குடிக்கணும். அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், சர்ம ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்களே பார்த்து கரெக்டாக குடிச்சிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில் இல்லாட்டினா ஹோட்டலில் சாப்பிடும்போது மோஸ்ட்லி நம்ம மினரல் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் பாட்டில் வாட்டரை எப்போதுமே குடிக்கிறது நம்ம உடல் நலத்திற்கு கேடு. பாட்டில் வாட்டரில் ஃப்ளோரைட் இருக்காது. இதனால் ஃப்ளோரைட் குறைபாடு ஏற்பட்டு பல் வந்து சொத்தையாகும். ஸோ வீட்டில் இருக்கிற தண்ணியே கூடிங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் மாங்குன்னு மாடு மாதிரி வேலை செஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் ஆடு மாதிரி இலத்தலையெல்லாம் சாப்பிட்டு ஒர்க் ப்ரெஷர்னால் மன அழுத்தம் ஏற்பட்டு இப்படி என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் ஏற்பட்டு சம்பாதிக்கிறேங்கிற பேரில் தூக்கத்தை மறந்து நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை தொலைச்சி ஒரு மெஷின் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதனால் அவங்க பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறேங்கிற பேரில் சாட்டர்டே அண்ட் சண்டேயில் பயங்கரமாக தூங்குவாங்க. அப்படி தூங்குறது ரொம்ப தப்பான விஷயம். அந்த பழக்கத்தினால உடல் ரொம்ப மோசமாயிரும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஐடி பீப்புளுக்கு சொல்லிக்கிறது அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் ப்ரஷ் பண்ணுவாங்க. அதிகமாக ப்ரஷ் பண்ணால் பல்லோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறங்கிற பேரில் 6 பேக்கு 8 பேக்கு 10 பேக்கு 60 பேக்கு வரைக்கும் போடுவாங்க. டெய்லியும் கடுமையான எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பான விஷயம். அதனால் உடல் வந்து பாதிக்கப்படும். உடல் எடையும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படும். அதனால் அளவாக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பை நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம பொரிச்செடுத்தாச்சு. அதே எண்ணெயில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததை நம்ம 65ல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் 65 ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.
உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ். அது எப்போயுமே மறந்துடாதீங்க. இன்னொரு புது ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.